தி லாஸ்ட் ட்ரெயின். இது ஒரு அமானுஷ்ய கதை. இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் குடிச்சிருக்கக்கூடாது. அவன் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் போதே வரதனின் வார்த்தைகள் அவனுக்குள் தடுமாறின. அவனுடன் குடித்து கொண்டிருந்த சிநேகிதர்களை விட்டு பிரிந்து பாரிலிருந்து வெளியே வந்ததும் வெளியில் பெய்து கொண்டிருந்த பெருமழையில் சற்றென்று நனைந்து விட்டான். சதக் சதக்கென்ற மழை நீரும் அவனின் தள்ளாட்டத்திற்கு ஒரு காரணமானது. வழியெல்லாம் நீர் தேங்கியிருந்தது. அவன் போதையில் அனாயசமாக நடக்க எத்தனித்தான். அவனுள் ஒரு அசுர வேகமும் உற்சாகமும் பொங்குவது போல் அவன் போதை மனம் சந்தோஷப்பட்டது. ஆற்றையும் கடக்கலாம், ஆகாயத்திலும் மிதக்கலாம் போன்ற ஒரு அமானுஷ்ய உணர்வு வந்ததும், ஆதி காலத்தில் அவன் படித்த புராணங்களில் வந்த நீரை கடந்ததும் ஆகாயத்தில் மிதந்தும் அற்புதங்கள் செய்யும் பல உருவங்கள் கற்பனையில் தோன்றி மறைந்தார்கள். அவர்களெல்லாம் இப்படி கண்மண் தெரியாமல் சோமபானத்தை குடித்துவிட்டுத்தான் தள்ளாடுபவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே நினைத்து விட்டு வாய்விட்டு சிரித்தான். இப்போது நேரம் நடு ஜாமத்தை எட்டு கொண்டிருந்தது. அவனின் அம்மாவுக்கு அவன் இப்படி நடுநிசியில் வெளியில் போவது பிடிக்காது. நடுநிசி என்றால் பேய் வெளியில் தெரியும் நேரம் என்று புலம்புவாள். அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்கிறார்கள். இவன் சுதந்திரமாக குடித்துவிட்டு கூத்தடிக்கிறான். அதை நினைத்து அவன் பெரிதாக சிரித்தான். அவனை பார்த்த சிலர் நல்ல போதை போலிருக்கு என்ற தோணியில் தங்களுக்குள் பேசிக்கொண்டு போனதை அவனால் கிரகிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முதல் அவன் பாரிலிருந்து அளவுக்கு மீறி குடிப்பதை அவனின் நண்பர்கள் சிலர் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அதில் ஒருவன், இந்த நிலையில் நீ வீட்டுக்கு போக முடியாது, என்னோட நின்றுட்டு நாளைக்கு போகலாம் என்றான். வரதனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. வார விடுமுறையை தனது வீட்டில் ஆறுதலாக செலவழிப்பதில் அக்கறை கொண்டவன் அவன். அதுவும் தாயும் தகப்பனும் அவனின் சகோதரியை பார்க்க வெளியூருக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம்தான் திரும்பி வருகிறார்கள். பரவாயில்லை, நாளைக்கு சனிக்கிழமை, ஒரே அடியாக தூங்கி தொலைக்கலாம். மது வெறியில் வரதன் எதுவெல்லாமோ தனக்குள் முன்னுக்கும் பின்னுக்குமாக நினைத்து கொண்டு நடந்தான். அவன் கால்கள் தள்ளாடின. அவனுக்கு பக்கத்தில் அருகில் தூரத்தில் உள்ள மனித உருவங்கள், கட்டிடங்கள் அவனை தாண்டி போகும்போது வாகனங்கள் அத்தனையும் இரண்டாக மூன்றாக அல்லது ஒரு தெளிவுமற்ற வெற்று பிம்பங்களாக அவனை சுற்றி வந்தன. அல்லது அவன் அவற்றை சுற்றி வந்ததாக நினைத்தான். ஓ காட், எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்? போகிற வழியெல்லாம் வாந்தி எடுத்து தொலைக்கப் போகிறேனோ, அல்லது தள்ளாடி விழுந்து தலையை உடைத்து கொள்ளப் போகிறேனா, அல்லது போதையில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் தந்த குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்துவிடப் போகிறானோ? அவன் மதுவெறியில் தன்னை மறந்து புலம்பிய சொற்கள் மழலையாகி அவனை சிரிப்பூட்டின. தன்னை மறந்து சிரிக்கும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தபடி போகும் ஒரு சிலரை அவன் போதைக் கண்கள் மயக்கத்துடன் கவனித்தன. போதை வெறியில் அரை மயக்கத்தில் தெருவில் விழுந்து வேடிக்கை காட்டாமல் லாஸ்ட் ட்ரெயினை பிடித்து வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்ற நினைவுடன் அவன் தள்ளாடியபடி பாதாள ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்ததும் நேரத்தை பார்த்தான். நள்ளிரவை தாண்டி கொண்டிருந்தது. லாஸ்ட் ட்ரெயின் வரப்போகிறது. அவசரமாக படியிறங்கினான். இந்த நேரத்தில் அங்கு வரப்போவது கடைசி ட்ரெயின் என்றபடியால் அதை தவறவிடாமல் இருக்க பலர் வரதனைப் போல் அவசரமாக படியிலும் அதன் பக்கத்தில் இருந்த எக்ஸிலேட்டரிலும் தூரத்தில் இருந்த லிப்டிலும் படபடவென இறங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்று வரதன் தனது வேலை முடிய தனது சிநேகிதன் ஒருத்தனின் பர்த்டே பார்ட்டிக்கு போய் கண்மண் தெரியாமல் குடித்து விட்டான். சாதாரணமாக ஒரு அளவோடு குடிக்கும் வரதன் இன்று அளவுக்கு மீறிவிட்டான். அளவுக்கு மீறி குடித்ததற்கு நண்பனின் இது பிறந்த தின கொண்டாட்டம் மட்டும் காரணமல்ல. அவனிலிருந்து பிரிந்து போய்விட்ட அவனது காதலி ஆஞ்சலினாவின் நினைவுகளும் தான் என்பதை அவன் மட்டும்தான் அறிவான். இன்று அவன் பார்ட்டிக்கு போகவிருந்ததால் காரில் வராமல் ட்ரெயினில் வேலைக்கு போனான். வரதன் தன்னை பற்றி மிகவும் பாதுகாப்பு உணர்வு கொண்டவன். வார விடுமுறையில் நண்பர்களுடன் பாருக்கு போகும் சந்தர்ப்பங்களில் 1-2 பீருக்கு மேல் தொடமாட்டான். பீர் குடித்தால் தொப்பை வந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு. இன்று அளவுக்கு மீறி குடித்தபோதே அவனின் சிநேகிதர்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள். பீர் மட்டுமல்ல, விஸ்கியும் எடுத்துக்கொண்டான். அது அவனது வாழ்க்கையில் இதுவரை செய்யாத வேலை. வரதன் தள்ளாடியபடி கீழே வரவும் ட்ரெயின் வந்து நிற்கும் சரியாக இருந்தது. லண்டனில் உள்ள மதுபான பப்புகள் பார்களிலிருந்து அவனைப் போல் சுயநினைவை தவறவிட்ட பல குடிமகன்கள் மட்டுமல்லாது அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள், நீண்ட நேரம் திறந்திருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுகள், நாடக கொட்டாய்கள், பட மாளிகைகள், சாப்பாட்டு கடைகளில் வேலை செய்வோன் என பலதரப்பட்டோர் படபடவென்று ஏறினார்கள். அவன் இருக்கும் வீடு போக அவன் ஏறிய இடத்திலிருந்து 10 ஸ்டேஷன்கள் தாண்ட வேண்டும். அவனுக்கு அளவுக்கு மீறிய போதையினால் கண்கள் சுழன்று கொண்டிருந்தது. போதையில் நித்திரையாகி தனது ஸ்டாப்பை தவறவிடக்கூடாது என்பதால் அரைகுறை மயக்கத்துடன் ட்ரெயினில் ஏறுவோர் இறங்குபவர்களை அவன் பார்த்து கொண்டிருந்தான்.
இரவின் நடுநிசியில் அவனை சுற்றிய உலகம் அவனின் போதையேறிய கண்களுக்கு மாயையாக தெரிந்தன. கடந்து சென்ற 8 ஸ்டேஷன்களில் எத்தனையோ பேர் ஏறினார்கள், இறங்கினார்கள். இப்போது ட்ரெயின் கிட்டத்தட்ட காலியாகி கொண்டிருந்தது. இவன் இருந்த பெட்டியில் இவனைத் தவிர யாருமே கிடையாது. அடுத்த பெட்டியில் 3 இளைஞர்கள் கிழக்கு ஐரோப்பிய மொழியில் பெரிய சத்தம் போட்டு ஏறினார்கள். ட்ரெயின் அங்கு ஒரு 30-40 வினாடிகள் நின்றுவிட்டு புறப்படும் தருவாயில் ஒரு பெண் சற்றென்று வரதன் எறிந்த பெட்டியில் காற்று போல வந்தேறினாள். அவள் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு முன் வரும் ஸ்டாப்பில் அவள் ஓடி வந்து ஏறினாள். ஓடி வந்த படபடப்பு ஒன்றுமில்லாமல் அவள் ஏறி வந்தாள். பக்கத்து பெட்டியில் 3 இளைஞர்கள் பெரிய சத்தத்துடன் பேசிக்கொண்டிருப்பதால் தனது பெட்டிக்குள் அவள் ஏறினாள் என்று அவனின் பேதை மனம் எடை கட்ட முதல் அவள் வரதனுக்கே நேரே வந்து உட்கார்ந்தாள். அவனுக்கு அது வியப்பாயிருந்தது. கிட்டத்தட்ட வெறுமையாயிருந்த பெட்டியில் அவன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அவள் அவனுக்கு நேர் எதிராக வந்து உட்கார்ந்தது அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவள் தனியாக இருந்ததால் இந்த நடுநிசியில் யாரும் தனது பக்கத்தில் வந்திருந்து அலட்டுவார்கள் என்பதை தடுக்க ஆபீஸுக்கு போன உடையான சூட்டோடும் கோட்டோடும் கௌரவமாக தெரியும் எனக்கு முன் வந்திருக்கிறாளா? அவன் தன் பாட்டுக்கு யோசித்தான். அவள் இலையுதிர் காலத்திற்கு தேவையான மெல்லிய கருப்பு ஓவர்கோட் போட்டிருந்தாள். அது ஏதோ 20 வருட காலத்தை தாண்டியதான ஃபேஷன் என்று போதை மயக்கத்திலும் அவனுக்கு புரிந்தது. அவளின் தலையை முற்றுமுழுதாக அவளின் ஓவர்கோட் ஹேட் மூடியிருந்தது. முகம் சரியாக தெரியவில்லை. கைகளில் கருப்பு கையுறைகள் போட்டிருந்தாள். அவளது நீண்ட ஓவர்கோட்டுக்குள் அவள் கால்களில் பூட்ஸ் எட்டி பார்த்தன. ஒட்டுமொத்தமாக அவளை அடையாளம் தெரியாத மாதிரி தோற்றத்தில் அவன் முன்னே உட்கார்ந்திருந்தாள். அவனுக்கு அவளிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கு தெரியாத பெண்களுக்கு அலோ சொல்ல கூச்சப்படுவான். ஆனால் போதை தந்த தைரியத்தில் அவளுக்கு அலோ சொல்லலாமா என்று நினைத்தபோது அவனுக்கு உடம்பு பற்றென்று சூடானது. பயமில்லாமல் அவனுக்கு முன் வந்து இருக்கிறாள். அவன் கேள்வி கேட்டால் அல்லது சாதாரணமான எலோ சொன்னால் என்ன செய்வாள்? வரதன் மனதில் பல கேள்விகள். அவள் முன்னிருப்பதாலும் போதை வெறியாலும் அவனின் உடல் சூடாகியது. அவனது டையை சாடையாக தளர்த்தி விட்டான். அவனை பார்ப்பது போலிருந்ததால் வரதன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவளின் முகம் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. அவனுக்கு அளவற்ற போதை நிலை என்றபடியால் அவளே முன்னிருப்பதாலும் மங்களாக தெரிந்தது. ஆனாலும் ஹலோ என்றான். அவள் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவன் சாடையாக குரலை உயர்த்தி, ஹலோ, நான் வரதன், ஹவு டு யூ டூ என்றான். இவனின் உயர்ந்த குரலை கேட்ட அடுத்த பெட்டியில் இருந்த 3 ஆண்களும் இவனை ஒரு சில வினாடிகள் உற்று பார்த்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின் தங்களுக்குள் ஏதோ சொல்லிவிட்டு இவனை பார்த்து சிரித்தார்கள். வரதனுக்கு கோபம் வந்தது. இவளின் உதாசீனத்தை கண்ட அவர்கள் என்னை வேடிக்கை செய்கிறார்களா? அவளை இன்னொரு தரம் அலோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தபோது அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. அவன் அவளை பார்த்து முணுமுணுத்தபடி எழும்பினான். நடை தள்ளாடியது. இறங்கும்போது விழுந்து விடாமல் கவனமாக மெல்லமாக அடிகள் எடுத்து வைத்தபோது இவனுக்கு முன்னிருந்தவள் விசுக்கென்ற சப்தத்தில் அவனை கடந்து போவதை கண்டான். அவள் ஒரு விதமான பறக்கும் தன்மையுடன் தன்னை கடந்ததாக வரதன் உணர்ந்தான். கடைசி ட்ரெயினுக்கு அவசரத்துடன் ஏறியது போல் ட்ரெயினிலிருந்து இறங்கியவர்கள் அவசரமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இறங்கியவர்கள் அவளை தவிர எந்த பெண்களும் கிடையாது. அவன் ட்ரெயினால் இறங்கி வெளியே போகும் எஸ்கலேட்டரில் கால் வைத்தபோது அவள் வெளியே போகாமல் அடுத்த பிளாட்பாரத்திற்கு போவதை அவதானித்தான். வந்த வழியில் திரும்பி போகப் போகிறாளா? என்னவென்றாலும் அடுத்த பக்கத்திலிருந்து வரும் ட்ரெயின் வர முதல் அவளுக்கு எப்படியும் ஒரு அலோ சொல்ல வேண்டும் என்று அவன் போதை மனம் ஆணையிட்டது. வெளியே போவதற்காக எக்ஸிலேட்டரில் வைத்த காலை பற்றென்று எடுத்துக்கொண்டு அடுத்த பிளாட்பாரத்துக்கு அவன் வரைந்தான். அப்போது அவள் அந்த பாதாள ட்ரெயின் வரும் குகையின் ஆரம்ப வாசலுக்கு விரைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதே நேரம் அடுத்த பக்கத்தில் இருந்த ட்ரெயின் வருவதற்கான ஒலிகளும் கேட்கத் தொடங்கின. அவன் மனதில் ஏதோ ஒரு ஊந்துதலால் அவளை நோக்கி அவசரமாக ஓடினான். அவளை அடைவதற்கும் அடுத்த பக்க ட்ரெயின் வருவதற்கும் அந்த பாதாள ட்ரெயினின் வாசலை அடைந்ததும் அவள் அதன் முன்னே பற்றென்று எகிரி பாய்ந்து தாவி வீழ்ந்ததும் ஒரு சில கணங்களில் நடந்த பயங்கரமான விஷயங்கள். அவன் ஏ பெண்ணே என்று கத்துவதற்கிடையில் வந்த ட்ரெயின் பிளாட்பாரத்தில் பெருமூச்சுடன் நின்றது. அவளுக்கு என்ன நடந்தது? ட்ரெயினுக்கு அடியில் சிதைந்து கிடக்கிறாளா? ப்ளீஸ் ஹெல்ப், அவன் குக்குரலிட்டான். ட்ரெயினிலிருந்து இறங்கியவர்கள் சிலர் ஓடி வந்தார்கள். என்ன நடந்தது என்று அவனை கேட்டார்கள். வரதனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவனுக்கு இருதயம் படபடவென அடித்து கொண்டது. நாக்கு வறண்டு போய் பேச்சு வர கஷ்டமாயிருந்தது. ட்ரெயினில் எனக்கு முன்னால் இருந்து கொண்டு வந்த பெண் இந்த ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து விட்டாள். அவன் வார்த்தைகள் தடுமாற அலறினான். வாட்?
பல குரல்கள் ஒரேடியாக ஓலம் போட்ட தோணியில் கேள்விகள் கேட்டன. அவர்கள் அத்தனை பேரின் பார்வையும் ட்ரெயினின் அடித்தளத்தில் பதிந்திருந்தன. வரதன் தலையை பிடித்து கொண்டு ஐயோ ஐயோ என்று பதறினான். அதே நேரம் ஒரு சில வினாடிகள் அங்கு நின்றிருந்த ட்ரெயின் புறப்பட்டு விட்டது. அங்கு அலறி புடைத்து கொண்டு நின்ற எல்லோர் பார்வையும் தண்டவாளத்தில் பதிந்தது. ட்ரெயின் போய்விட்டது. அதற்குள் பாய்ந்து விழுந்ததற்கான வரதன் பதறும் எந்த பெண்ணையோ அவளின் பிணத்தையோ காணவில்லை. விழுந்தவளின் உடம்பு சிதறி குருதி பீரிட்டடித்த எந்த தடயமுமே இல்லை. அந்த பெண் எனக்கு முன்னால் இறங்கி வந்து இந்த பக்கம் விரைஞ்சி வந்து வேகமாக வந்து எதிரே வந்துகின்றத ட்ரெயின் முன்னால் பாஞ்சதை நான் என் 2 கண்ணாலே பார்த்தேன் என்று வரதன் அழாத குறையாக சொன்னான். வந்து நின்றவர்கள் அவனை இப்போது மிகவும் கவனமாக பார்த்தார்கள். வரதன் அடங்காத போதையில் தள்ளாடி கொண்டிருந்தான். வந்தவர்களில் பலர் பாருக்கு போய்விட்டு வந்த குடிமகன். ஆனாலும் யாரும் வரதன் அளவுக்கு வார்த்தைகள் தடுமாறி கால்கள் தள்ளாடிய நிலையில் இல்லை. ஓரிருவர் பேசாமல் போனார்கள். ஒரு சிலர் அடுத்த தரம் அளவுக்கு மீறி குடிக்காத அப்படின்னு கிண்டலாக சொல்லிவிட்டு போனார்கள். அவன் தனியாக நின்று கொண்டு அர்த்தராத்திரியில் கடந்த நேரத்தில் பாதாள ட்ரெயினில் இருண்ட வழியை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அளவுக்கு மீறி குடித்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஒரு பெண்ணுடன் பிரயாணம் செய்ததும் அவள் எதிராக வந்து கொண்டிருந்த ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்ததும் அவன் போதையில் கண்ட மாயத் தோற்றங்கள் அல்ல என்று அவன் திடமாக நம்பியதால் அந்த இடத்தை விட்டு நகர அவன் மனம் இடம் தரவில்லை. அவளுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாத வரையில் அவ்விடத்தை விட்டு நகர அவன் மனம் இடம் தரவில்லை. பிளாட்பாரம் சற்றென்று வெறுமையாகியது. ஊசி விழுந்தால் கூட கேட்கக்கூடிய அமைதி அவனை திகிலுறச் செய்தது. அப்போது யாரோ வரும் காலடி கேட்டு திரும்பினான். ஹலோ, லாஸ்ட் ட்ரெயின் போய்விட்டது, இனி எந்த ட்ரெயினும் வராது என்று சொல்லிக்கொண்டு அந்த ஸ்டேஷனில் வேலை செய்யும் ஒரு உத்தியோகஸ்தர் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவன் அவரை கண்டதும் அவ என்று தடுமாறத் தொடங்கிவிட்டான். அவன் விரல்கள் குகை வாயிலை சுட்டி காட்டின. அவளா? யாரது? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? வந்தவர் பரபரத்தார். இல்லை, அவள் என் கூட வந்தவ. எனக்கு முன்னால் இருந்த அந்த பக்கம் வந்து ட்ரெயினுக்கு முன்னால் பாஞ்சிட்டான். அவன் இப்போது வாய்விட்டு விம்மத் தொடங்கினான். உன்னுடன் ட்ரெயினில் வந்தவளா? உனக்கு முன்னால் இருந்தவளா? அவர் பார்வை தண்டவாளத்தை ஆராய்ந்தது. ட்ரெயினுக்கு முன்னால் பாஞ்சாளா? அவர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அவளுக்கு அளவு கூட சொன்னேன். அவள் குழந்தை மாதிரி தேம்பினான். அப்படியா? இங்கே யாரும் விழுந்து செதந்ததா அடையாளமே இல்லை. நீ உண்மையாகவே ஒருத்தி ட்ரெயினுக்கு முன் பாஞ்சு விழுந்ததை பார்த்தியா? அவர் குரலில் அசாதாரணமான கடுமை தோணி. அவனுக்கு அவரின் தோணி பிடிக்கவில்லை. நான் ஏன் பொய் சொல்லணும்? பாவம், ஒரு பெண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்காம. அவன் குரல் போதையிலும் கோபத்திலும் அதிர்ந்தது. அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார். நான் பிரயாணிகள் துன்பத்திற்கு கட்டாயம் உதவி செய்வேன். ஆனால் அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார். நடைய குடிச்சிருக்கல்ல? அவர் குரல் பாசமுள்ள ஒரு தந்தையை ஞாபகம் முட்டியது. அதுக்கும் அவன் முடிக்கவில்லை. அவள் எப்படி இருந்தா? அவர் ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டாரோ என்னவோ. அவர் குரலில் அசாதாரணமான அக்கறை துணிந்ததை அவன் அவதானித்தான். அவளை அடையாளம் தெரியாத மாதிரி அவளின் ஓவர்கோட் அவளை தலையையும் முகத்தையும் மறைச்சிருந்தது. அவன் தன்னால் முடியும் மட்டும் அவரை கொண்டு எப்படியும் அந்த பெண்ணை பற்றி அறிய வேண்டும் என்ற துடிப்பில் சொன்னான். அவள் எப்படி இருப்பா? வெள்ளை பெண்ணா? கருத்த பெண்ணா? இந்திய பெண்ணா அல்லது சீன பெண்ணா? அவர் அவனை நேராக பார்த்தபடி கேட்டார். அதான் சொன்னேனே, எனக்கு அவளை அடையாளம் தெரியாத மாதிரி அவள் ஃபுல்லாக மூடியிருந்தான்னு. அவன் கோபத்தில் அதிர்ந்தான். அவர் அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, உனக்கு அடையாளம் சொல்லவே முடியாத ஒரு பெண் ட்ரெயினில் விழுந்து இறந்து விட்டான்னு சொல்கிற? அவன் ஆமாம் என்பது போல் தலையாட்டினான். அவர் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஒரு நல்ல ஷவர் எடுத்துட்டு நடந்ததெல்லாம் ஆறுதலாக யோசிச்சுப்பார். அவர் எக்ஸலேட்டரை நோக்கி நடந்தார். அவளுக்கு என்ன நடந்தது என்ன என்று தெரியாமல் நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன், அவன் கத்தினான். நட்ட நடு இரவில் அவன் போட்ட சப்தம் பாதாள குகையில் எதிரொலித்தது. போனவர் திரும்பி நின்று அவனை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தார். பிடிவாதம் பிடித்த குடிகாரனுடன் பேசிக்கொண்டிருக்க விருப்பமில்லை என்பதை வேறு எப்படி காட்ட முடியும்? குகை வாயிலில் உட்கார்ந்து கொண்டு இரவெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க போகிறானா, இல்லை பாட போகிறானா? சரி, மேலே வா, சிசிடிவியில் அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அவனின் பதிலை காத்திராமல் அவர் எக்ஸலேட்டரில் போய்கொண்டிருந்தார். அவனும் வேறு வழியில்லாமல் அவரை பின்தொடர்ந்தான். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? அவர் இவனை திரும்பி பார்க்காமலேயே மேலே போய்கொண்டிருந்தார். அது உனக்கு தெரிய வேண்டியதில்லை என்று பட்டென்று சொல்ல நினைத்தவன் மறுமொழி சொல்லாமல் சென்றான். அவர் திரும்பி அந்த கேள்வியை கேட்கவில்லை. 2 மாதங்களுக்கு முன்னால் வரையும்
அவனது கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த அஞ்சலினாவினால் அவனுக்கு கோபம் வந்தது. போதை குழப்பத்தில் பேயும் பெண்ணும் ஒன்றாக தெரியும். உத்தியோகஸ்தர் முணுமுணுத்தது அவனுக்கு கேட்கவில்லை. கேட்டிருந்தால் நான் பேய்களை நம்பாதவன் என்று கத்தியிருப்பான். அஞ்சலினாவின் காதல் அவள் பிரிந்த பின் அவளை வாட்டி எடுத்தது. அவள் அவனின் உள்ள கோபத்தில் 2 மாதங்களாக பேசாமல் இருக்கிறாள். அவனுக்கு அவள் அப்படி செய்வது ஒரு விதத்தில் ஆச்சரியமில்லை. அவர்கள் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் இளவயதிலிருந்து தெரிந்தவர்கள். இணை பிரியாமல் ஒன்றாக தெரிந்தவர்கள். இந்த வருடம் திருமணம் செய்வதாக திட்டமிட்டிருந்தவர்கள். அவர்களின் உறவு ஆரம்பித்தது பல வருட காலத்திற்கு பின். ஆங்கில பெண்ணான அவளை வரதன் திருமணம் செய்தால் ஆற்றிலோ குளத்திலோ அல்லது தூக்கிலோ தொங்கி செத்துப்போவேன் என்று அவனுடைய தாயார் மிரட்டியதைக் கண்டு அவன் நடுங்கிவிட்டான். அவர்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு மகன். 2 பெண்களுக்கு பின் அம்மாவுக்கு கிடைத்த ஆசை மகன் என்று கொஞ்சிக் கொண்டிருந்தவள் அவனின் பெரிய பாசம் அவளுக்கு. தனது தாய் தன்னால் தற்கொலை செய்து கொள்வதை அவனால் தாங்க முடியாது. அவன் அதை அஞ்சலினாவுக்கு சொல்ல, நீ என்னுடன் நெருங்கி பழகும் முதல் உன் தாயின் அங்கீகாரம் கேட்டாயா என்று அவனை கிண்டலுடன் ஆத்திரத்துடனும் கேட்டுவிட்டு திட்டினாள். அவன் தனது தாயின் போக்கை மாற்றி அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புதல் எடுப்பான் என்ற நம்பிக்கை அஞ்சலினாவுக்கு அருகத் தொடங்கியதும் அவள் அவனை விட்டு பிரிந்து விட்டாள். வரதன் இப்போது இந்த நடு இரவில் அஞ்சலினாவை பற்றி தொடர்ந்து சிந்திக்காமல் அவரை பின்தொடர்ந்தான். எக்ஸலேட்டரில் மேலே வந்ததும் தனது அறையை திறந்து சிசிடிவியின் நிகழ்ச்சிகளை கடைசி ட்ரெயின் வந்த நேரத்திலிருந்து பார்க்கத் தொடங்கினார்கள். அவன் இறங்கிய பெட்டியிலிருந்து அவனைத் தவிர வேறு யாருமே இறங்கவில்லை. அவன் எக்ஸலேட்டரில் கால் வைத்த அடுத்த கணம் அடுத்த பக்கம் ஓடிப்போய் ஹெல்ப் என்று அலறியது அந்த காட்சியில் தெரிந்தது. யாரும் ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து விழுந்த தடயம் எதுவும் இல்லை. அவர் எழுந்தார். நீ அளவுக்கு மீறி குடிச்சிருக்க, அதனால் சில விஷயங்கள் நிஜம்னு நினைக்கிற. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர், நான் அந்த ஸ்டேஷனை பூட்டணும். அவர் அவசரப்பட்டார். வீட்டுக்கு வந்ததும் இதுவரை நடந்தது வெறும் பிரம்மையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். நேரம் 2 மணியை தாண்டிவிட்டது. போதையில் விழுந்து உலகை மறக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு ட்ரெயினில் கண்ட பெண்ணால் மனம் குழம்பிவிட்டது. இன்று வரதன் அளவுக்கு மீறி குடித்ததற்கு அவனின் நண்பனின் பர்த்டே மட்டும் காரணமல்ல என்பது வரதனுக்கு தெரியும். நண்பனின் பிறந்த தினத்திற்கு அடுத்த நாள், அதாவது இன்னும் சில மணி நேரங்களில் அஞ்சலினாவின் பிறந்த நாள் வரப்போகிறது. ஆதவன் உதித்த புனித நேரத்தில் பூமியில் பிறந்த தேவதையான அவளுக்கு அவளின் பாட்டியார் அஞ்சலினா என்று பெயர் வைத்ததற்காக அஞ்சலினா வரதனுக்கு சொல்லியிருந்தாள். அவளை பிரிந்து சில மாதங்களாகிவிட்டன. அவளுடன் பேச வேண்டும் என்று எண்ணிய போதெல்லாம் அவனை கட் பண்ணி விடுவதால் அவனுக்கு ஆத்திரமும், அதே நேரத்தில் அவள் தன்னில் ஆத்திரம் கொள்ள காரணம் இருப்பதாகவும் நினைத்து கொள்வான். அவளை காதலித்து கைவிட்ட கயவனாக, தாய்க்கு பயந்த கோழையாக, அவளின் காதலை மதிக்க தெரியாத சுயநலக்காரனாக வரதன் இருக்கிறான் என்று அஞ்சலினா அவனை வயது கொட்டினாலும் அவன் ஆச்சரியப்பட மாட்டான். அவளிடமிருந்து தன்னை பிரித்து வைத்திருக்கும் தாயின் மிரட்டலை யோசித்து பார்த்தான். இப்போது அம்மா அவனது சகோதரி வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகவில்லை, அவனுக்கு கல்யாணம் பேசப் போயிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியும். அவனிடம் அம்மா அது பற்றி ஒன்றும் விரிவாக சொல்லவில்லை. உனக்கு பொருத்தமான பெண் பார்க்க போகிறோம் என்றாள். அவனுக்கு என்ன விதத்தில் அம்மா பொருத்தம் பார்க்க போகிறாள்? அந்த ஆத்திரம் அஞ்சலினா தன்னுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது எல்லாம் சேர்த்துத்தான் அவன் இன்று கண்ட பாட்டிற்கு குடித்திருக்கிறான். அவன் ஸ்டேஷனில் கண்ட உத்தியோகஸ்தர் சொன்ன மாதிரி போதையை குறைப்பதற்கு கிட்டத்தட்ட குளிர்நீரில் ஒரு ஷவர் எடுத்தான். படுக்கையில் விழுந்ததும் பல யோசனைகள் வந்தன. சாடையான நித்திரையில் சோர்ந்து போய் கொண்டிருக்கும் போது ட்ரெயினில் கண்ட பெண் தனது படுக்கை அறையிலேயே தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அதிலும் அவள் அஞ்சலினா போல் இருந்தது. அஞ்சலினாவின் அழகிய முகம் அல்ல, வெளுத்துப்போன ஒரு உயிரற்ற முகம். அவனின் கற்பனையா, நித்திரை மயக்கமா, அல்லது இன்னும் இருக்கும் போதையின் மயக்கமா என்று அவனுக்கு தெரியாது. பயத்துடன் அலறி புடைத்து கொண்டு பற்றென்று எழுந்து உட்கார்ந்தான். ட்ரெயினில் அவளை கண்டது ஒரு போதை மயக்கத்தில் என்று சொன்னாலும் இப்போது காணுவது என்ன? காதல் தோல்வியில் அஞ்சலினா ட்ரெயினுக்கு முன் விழுந்து தற்கொலை செய்யப் போகிறாள் என்று ஏதோ ஒரு சக்தி எனக்கு முன்னெச்சரிக்கை செய்கிறதா? அவன் மிகவும் குழம்பி போனான். அவனுடைய தாய் மாதிரி தற்கொலை செய்து சாகப் போகிறேன் என்று மிரட்டுபவர்கள் பலர் செத்து தொலைப்பதில்லை என்று அவனுக்கு தெரியும். எதையும் மனதிற்குள் வைத்து குமரி கொண்டிருப்பவர்கள்தான் சற்றென்று எடுத்த முடிவில் இறப்பை அணுகுவார்கள் என்று படித்திருக்கிறான். அஞ்சலினா அப்படி ஏதும் செய்வாளா? நாளைக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு பிறந்த தினம் வரப்போகிறது. கடந்த 5 வருடங்களும் அவளின் பிறந்த தினத்தை அவளுடன் கொண்டாடியவன் இன்று அவன் இல்லை என்ற தாபத்தில், ஆத்திரத்தில் எங்கேயாவது
ட்ரெயினுக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்வாளா? அவளது 21வது பிறந்த தினத்தன்று முதற்தரம் அவர்களின் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் அவள் தங்கியிருந்த அறையில் அவர்கள் காதல் புரிந்தார்கள். அவளின் 21வது பிறந்த தினத்தை அவர்களின் சிநேகிதர்களுடன் பிரமாதமாக கொண்டாட அவன் திட்டம் போட்டிருந்தான். அதை சொல்ல அவளது அறைக்கு போன போது ஹாப்பி பர்த்டே என்று சொல்ல ஆரம்பித்த இறுகிய அணைப்புடன் அவர்களின் சல்லாபம் எங்கேயோ போய் முடிந்துவிட்டது. தேங்க்யூ ஃபார் த லவ்லி பர்த்டே ப்ரெசன்ட், அவள் முகம் சிவக்கச் சொன்னாள். அதைத் தொடர்ந்து அவர்களின் கடந்த 5 வருட அழகிய உறவின் இனிய ஞாபகங்கள் அவனை வதைத்தன. அவனின் அடுத்த பிறந்த தினத்தை காதலர்களின் நகரமான பாரிஸில் கொண்டாடினார்கள். காதல் படகில் தேவலோகத்து பிரயாணம் செய்தார்கள். அதன் பின் அவனுக்கு பிடித்த ஸ்காட்லாந்து, எடின்பாரோ நகர் அவளின் பிறந்த தினத்தை அவர்களின் காதலையும் வாழ்த்தியது. போன வருடம் அவளின் 25வது வயதை இங்கிலாந்து அழகிய பிரதேசங்களில் ஒன்றென சொல்லப்படும் டார்செட் பிராந்தத்தில் உள்ள அவளுக்கு பிடித்த சிறு கிராமத்தில் அவளின் பாட்டியின் வீட்டில் பிறந்த தின வாழ்த்தும் அவர்களின் எதிர்கால வாழ்த்தும் கிடைத்தன. இந்த வருடத்திற்கு பின் அவர்கள் தங்கள் திருமணம் பற்றி தங்கள் பெற்றோருக்கு சொல்வதாக இருந்தார்கள். அவளது குடும்பத்தில் ஒரு பெண். முற்போக்கான தாய் தந்தையர் இருவரும் ஆசிரியர்கள். மகளின் எதிர்காலத்தை அவள் மிகவும் கவனமாக தெரிவு செய்வாள் என்பதை புரிந்து கொண்டவர்கள். அவள் தனது தாய்க்கு அஞ்சலினாவை தான் திருமணம் செய்ய விரும்புவதாக சொன்னபோது அவனது தாய் போட்ட குக்குரலும் தற்கொலை செய்வேன் என்ற பயமுறுத்தலும் அவளை குழப்பிவிட்டன. எத்தனையோ பல சிந்தனைகள் நீண்ட நேரமாக அவனை நித்திரையை குழப்பியது. அவளும் அவற்றை இப்போது நினைத்து நித்திரையின்றி குழம்பிக் கொண்டிருப்பாளா? பிறந்த தினங்கள் மனிதரின் மனதில் பலவித சிந்தனைகளையும் தூண்டிவிடுபவை. அவளும் அப்படித்தானே இருப்பாள். வரதனின் நித்திரை பறந்தது. அஞ்சலினா அவன் மனதை குழப்பினாள். அவனுடைய அன்பு அணைப்பு இனி ஒரு நாளும் கிடைக்காது என்று நிச்சயமாக தெரிந்ததும் அவள் என்ன செய்வாள்? தாங்காத துயரில் கருப்பு ஓவர்கோட்டில் தன்னை மறைத்து கொண்டு ஏதோ ஒரு கடைசி ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து விழுந்து அவனால் மேற்கொண்டு யோசிக்க முடியவில்லை. அவனுக்கு உடம்பு நடுங்கியது. இனி தயங்கக்கூடாது. நான் உன்னை காதலித்து ஏமாற்றிய கயவன் அல்ல. அம்மாவின் விரட்டலுக்கு பயப்பட மாட்டேன். ப்ளீஸ் என்னிடம் திரும்பி வா என்று அவளிடம் கெஞ்ச வேண்டும். அவள் திட்டுவதை பொறுத்து கொள்ள வேண்டும். அவன் போதை வெறியிலும் அவள் தற்கொலை செய்வாளோ என்ற பயத்திலும் நடுங்கியபடி அவளின் டெலிஃபோன் நம்பரை அழுத்தினான். பல தடவைகள் டெலிஃபோன் அடித்த பின் அஞ்சலினாவின் அலோ குரல் நித்திரையில் முனகியது. அவன் ஹலோ அஞ்சலினா டார்லிங் என்று அவளுக்கு சொன்னதை தொடர்ந்து போதையின் குழப்பத்தால் அழத் தொடங்கிவிட்டான். கடவுளே, உனக்கு என்ன நடந்தது? அவன் அழுகையை கேட்டதும் அவள் பதறுவது அவனுக்கு ஒரு விதத்தில் ஆறுதலாக இருந்தது. அவனின் குரல் கேட்டதும் அவள் பட்டென்று டெலிஃபோனை வைக்காமல் அவள் அக்கறையுடன் அலறியது சந்தோஷமாக, ஒரு விதத்தில் பெருமையாகவும் இருந்தது. ஐ லவ் யூ அஞ்சலினா. ஹாப்பி பர்த்டே மை டார்லிங். அவளின் குரல் கேட்ட உணர்ச்சி பரவசத்தில் அவளை அணைப்பதாக நினைத்து கொண்டு அவள் கிட்டத்தட்ட கட்டிலால் விழுந்து விட்டான். அடுத்த பக்கத்தில் இருந்து பதிலில்லை. இவன் இரவு இவ்வளவு நேரம் இழுத்திருந்து தனது பர்த்டேக்கு விஷ் பண்ணுவது அவளை நெகிழ பண்ணியிருக்கும் என்று தெரியும். என்னில் உள்ள ஆத்திரத்தில் ட்ரெயினில் முள் பாய்ந்து தற்கொலை செய்ய மாட்டாயே? அவன் போதையில் புலம்பினான். என்ன அலட்டுகிறாய் தற்கொலை பற்றி? உன்னிடம் மிரட்டுவது உனது அம்மாவின் பொழுதுபோக்கு. எனக்கு நாளைக்கு இல்லை, இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 26 வயது வரப்போகிறது. நீண்ட காலம் வாழ விருப்பம். முடிந்தால் உன்னுடன் வாழ விருப்பம். இல்லை என்றால் செத்து தொலைக்க மாட்டேன். அவள் குரலில் அழுத்தம். அவள் கோபத்தில் இறைந்தாள். அஞ்சலினா மிகவும் உறுதியான பெண். தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். லாஸ்ட் ட்ரெயினில் கண்ட பெண்ணால் வந்த குழப்பத்தில் அஞ்சலினாவுடன் உறவு இருப்பது இப்போது தொடர்ந்து அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. அவள் படிப்படியாக இறங்கி வந்து வரதன் டார்லிங், ஐ மிஸ் யூ ஸோ மச் என்று புலம்பியதும் அவன் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான். அஞ்சலினா டார்லிங், நான் அங்கே வரட்டுமா? இந்த நேரத்திலையா? அவளின் ஆச்சரியமான குரலில் வெடித்தது. அவள் குரலில் இப்போது கோபம் ஒரு துளியும் இல்லை. உனக்கு பர்த்டே ப்ரெசன்ட் தரணுமே. அவன் காதல் போதையில் முனகினான். லாஸ்ட் ட்ரெயினில் குடிவெறியில் வந்த வரதன் செய்த கூத்தால் அந்த ஸ்டேஷன் உத்தியோகஸ்தர் வேலை முடிய தாமதமாகிவிட்டது. அவன் சொன்ன விடயத்தை விட்டு அவர் ஆச்சரியப்படவில்லை. அவர் அந்த ஸ்டேஷனுக்கு 10 வருடங்களுக்கு முன் வேலைக்கு வந்தபோது அப்போது நைட் டியூட்டியில் இருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்ன கதையும் அதைத் தொடர்ந்த கடந்த 10 வருட காலத்தில் அவர் அங்கு கடைசி ட்ரெயினில் வந்த பிரயாணிகளிடம் கேட்ட அமானுஷ்யமான அனுபவங்களும் அவருக்கு தெரியும். வரதன் கண்டது வெறும் மாயத் தோற்றமல்ல என்பது அவருக்கு தெரியும். அவனைப் போல சிலர் பெரும்பாலும் லாஸ்ட் ட்ரெயினில் வருபவர்கள்தான் வரதன் சொன்ன மாதிரியான ஒரு பெண் உருவத்தை கண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால்
இதுவரை ஒருத்தரும் அவள் தனக்கு முன்னால் ஒரு பெண்ணுருவம் வந்திருப்பதாக சொல்லவில்லை. லண்டனிலிருந்து வரும் லாஸ்ட் ட்ரெயினில் வந்து அதற்கு அடுத்த எதிர்ப்பக்கத்துக்கு போய் பாதாள வாயில் ஆரம்பிக்கும் இடத்தில் நின்று அழுத பெண் அல்லது ட்ரெயினுக்கு முன் பாய்ந்த பெண் என்று பல கதைகள் பிரயாணிகளிடமிருந்து கேட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அத்தனை பேரும் அவள் 1980ஆம் ஆண்டு கால கருப்பு கோட்டுடன் தலையை மறைத்த ஹேட்டுடன் வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அவளை வெண் போன்ற ஒரு ஆவியை கண்ட இளைஞர்களின் அனுபவங்களுக்கு பின்னால் உள்ள சோக சரித்திரத்தை அவர் யாரிடமும் சொன்னது கிடையாது. அவரின் முன்னாளைய உத்தியோகஸ்தரின் வாக்குப்படி சரியாக இன்றைக்கு 26 வருடங்களுக்கு முன் காதலனால் கைவிடப்பட்ட ஒரு ஆங்கிலேய இளம்பெண் இந்த ஸ்டேஷனில் லாஸ்ட் ட்ரெயினுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி பத்திரிகைகளில் வந்த சரித்திரம் பலருக்கு தெரியாது. ஆனால் அவள் ஏன் ஒரு சில ஆண்களுக்கு, அதுவும் இளம் ஆண்களுக்கு முன் தோற்றம் தருகிறாள் என்று அவருக்கு தெரியாது. அந்த ஆண்கள் தங்களை காதலித்த பெண்களை ஏமாற்றியவர்களா, அவர்களை பயமுறுத்த அந்த பெண்ணின் நாவி அலைகிறதா என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. அதை அவர் லாஸ்ட் ட்ரெயினில் ஒரு பெண்ணுருவத்தை கண்டோம் என்று பயந்தடித்த எந்த இளைஞர்களிடமும் கேட்க முடியாது. பேய்க்கதை பேசினால் அவர் வேலையை பறித்து விடுவார்கள். ஓ, அன்று இறந்துவிட்ட பெண் 26 வருடங்களுக்கு முன் இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்து பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவி. அவர் வேலையை முடித்துவிட்டு ஸ்டேஷனில் பிரம்மாண்டமான இரும்பு கதவுகளை இழுத்து மூடினார். அந்த நேரம் வரதன் 26 வயது வந்த ஆஞ்சலினாவுடன் காதல் புரிந்து கொண்டிருந்தான்.